இப்போ திடீர்னு அவரை நேரில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பேசுவீங்க? ஏன் இப்படி விட்டுட்டு போயிட்டீங்கன்னு கேட்க தோணும். எதாவதுனாலும் நம்ம 2 பேரும் பேசியிருக்கலாம்ல. தேர்ட் பர்சன்லாம் வந்து பேசி இந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. இடையில அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போ எங்கள் வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க, நீ போய் ஒரு தடவையாவது அவனை போய் பாருன்னு சொன்னாங்க. அப்போது எனக்கு வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, அப்புறம் ஏன் நம்ம போய் இவரை போய் பார்க்கணும்? என்னை வேணான்னு தானே சொல்லிட்டு போனேன், நீ உன்னையே நான் வந்து பார்க்கணும். ஒருவேளை அந்த டைம் நான் பார்த்துருந்தேன்னு வச்சிங்களேன், அப்போது அடுத்தடுத்து உள்ள சூழ்நிலை வந்து நம்மளை இணக்கமாக ஆக்கியிருக்கும். அவளே வந்துட்டா அப்படின்னு. ஆனால் ஒரு இடத்துல அவர் சொன்னாராம், ஒரு இடத்துல வந்து இப்போ வந்து என் ஒய்ஃபும் என் பையனும் இந்த இடத்துல நின்றுருந்தா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் அங்கே சொன்னதா எங்கள் ரிலேஷன் வந்து எங்கிட்ட சொன்னாங்க. அவரும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாத்தையும் சமாளித்து வந்திருக்கேன். என்னை பற்றி அவருக்கு தெரியும் தானே. இப்பயும் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அத்தை பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அதாவது கல்யாணத்துக்கு முன்னால லவ் பண்ணிட்டு இருக்க தன்னுடைய காதலனை பற்றி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் வருமோ, டிவோர்ஸ் ஆகி 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பதில் அதுக்கு